டெங்கு மலேரியா இது பரவக்கூடிய வாய்ப்பு, ட்ரைனேஜ் பிரச்சனை ஒரு 12 நாட்களாக பிரச்சனையாக இருக்குது. கடந்த 12 நாட்களாக இந்த பாதாள சாக்கடை தண்ணி மெயின் ரோட்ல வந்து கிடக்கு. எங்க கடை முன்னால கடை வியாபாரம் பாதிக்கப்படுது, வீச்சை எடுத்து நாறுது. ஆனா நாங்க எவ்வளவோ எத்தனை முனிசிபாலிட்டி கமிஷனர் எல்லாத்துக்கும் போன் பண்ணி யாரும் எந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த தண்ணியை அகற்றி தரல. ஆனா கிட்டத்தட்ட இந்த பெரிய அதிகாரிகிட்ட நான் தகவல் 12 நாளா சொல்லியிருக்கோம்னே. அவங்க வந்து சின்ன அதிகாரிகள் சொல்றாங்க, இளைஞர் அதிகாரி சொல்றாங்க. என்ன வர்றாங்க பாக்குறாங்க, எனக்கு என்ன போயிடுறாங்க. இங்க பப்ளிக்ல வந்து எனக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து பிரச்சனை, வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து பிரச்சனை அதுக்கு அப்புறம் எங்க உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணோம்ல, ஏன் இப்படி இருக்கீங்க 12 நாள் இங்க என்ன செய்றீங்கன்னு. ஆனா நான் டெய்லி வர்றேன். டெய்லி வந்து எனக்கு ரொம்ப எந்த விதமான செயல்பாடு இல்லாத மாதிரி தெரியுது. 9வது வார்ட அவங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரி, இந்த தெருவிலையும் மதுரையார் தெருவிலையும் என்ன புறக்கணிக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன காரணம் தெரியல. ரொம்ப மன உளைச்சல். எந்த சரியான எந்த எனி டைம் போன் 24 ஹவர்ஸ் போன் பப்ளிக் போன் தான் வருது. சேர்மன் வந்தாங்க பார்த்தாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க சேர்மன் மேலேயோ கமிஷனர் மேலேயோ என்னைய பொறுத்தபடிக்கு தவறு கிடையாது. ஏங்கிற அவங்க இளைஞர் சொல்லிட்டு போயிறாங்க, பாருங்கன்னு சொல்றாங்க. இவங்க சரியான முறையில் வேலை பார்க்கறது கிடையாது. அவ பாக்குறது கிடையாது. அண்ணே அது வந்து விரும்பி வந்ததுனே. ஆமாண்ணே, இப்பதான் அந்த நிலை இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அதனால வந்து எங்களுக்கு தான் ரொம்ப இதா இருக்கு. அவங்க வந்து இப்போ சொல்றாங்க, கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க, அவங்க வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. இதனால பாதிக்கப்பட நாங்க தான். ஏன்னா எங்களுக்கு இதுல பெரிய பிரச்சனை அதுல. ஆமா ஆமா, ரொம்ப பாதிப்பா இருக்கு, ரொம்ப பாதிப்பா இருக்கு. வரமாட்டேங்கிறாங்களே, வந்தாலும் எங்களை இது பண்றாங்களே, வருவாங்க. அதெல்லாம் கமிஷனர் சொல்றாங்க, அவங்களும் வர்றாங்க பாக்குறாங்க. ஆபீசர் சொன்னா அவங்களும் வர்றாங்க பாக்குறாங்க. எல்லாம் பேருக்கு தான், ஒன்னும் இது பண்ற மாதிரி இல்ல. அன்னைக்கு ஏதோ வண்டி கொண்டு வந்தாங்க, அதை எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தான் இருக்கு, அவ்வளவுதான். டெங்கு மலேரியா இது பரவக்கூடிய வாய்ப்பு, ட்ரைனேஜ் பிரச்சனை ஒரு 12 நாட்களாக பிரச்சனையாக இருக்கு. எம்சி மூலியமா தகவல் சொல்லி அதிகாரிகளுக்கு நம்பர் வாங்கி கால் பண்ணி எந்த இதுல வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. மாஸ்க் அணியிற சூழ்நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு. வாடை தாங்க முடியல எங்களால். இதே பிரச்சனையா இருக்கு. பண்ணனால இதே தொடருமா என்னங்கிறது தெரியல.